ரேவதி சமையல். இன்னைக்கு நம்ம ரேவதி சமையல்ல எல்லாருக்கும் பிடிச்ச பூரி மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு குருமா செய்கிறதுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி குக்கரில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வெயிட் போட்டுறேன், ஒரு 4 விசில் வரட்டும்னு சொல்லி நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பூரிக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ கோதுமை மாவு வந்து எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க, பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவு வந்து சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு மாவு வந்து ஒட்டாமல் வரும். சேர்த்துட்டு இப்போ வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா. இப்போ இதை வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. குருமா செய்கிறதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாமே வந்து நல்லா புரிஞ்சு வரட்டும். மீடியம் சைஸில் புடிசா நறுக்குன்னு 3 வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கோல்டன் ப்ரௌனாக லைட்டாக வதங்கினாவே போதும். அப்போ தான் குருமாக்கு வந்து நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே 7 பச்சை மிளகாய் வந்து கீரியை வச்சுருக்கேன், இதையே வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைனா குட்டி குட்டியாக அரிஞ்சு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து 1 நிமிஷம் வந்து வதங்கட்டும். நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் வதங்கட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மஞ்சத்தூளோட பச்சை வாசனைலாம் வந்து நமக்கு போயிடும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக சேர்க்குறோன்னா குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் வந்து இதை சேர்க்குறது. இது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து குருமா வந்து நல்லா திக்காக செய்கிறேன், அதுக்காக வந்து 2 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு கொதி வந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு சேர்த்ததும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நான் வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நல்லா திக்னஸ் ஆனதும் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நான் ஓமமும் பெருங்காயம் தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக சேர்க்கணுன்னா நமக்கு ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும், அதுக்காக தான் வந்து இதை சேர்க்கறது. நம்ம பூரி குருமா வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு எதுவும் ஆகாது. பாருங்கள், குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா எவ்வளோ திக்னஸாக வந்து இருக்குது பாருங்கள். இந்த அளவு திக்னஸாக வந்தால் போதும். இப்போ வந்து ஃபைனலாக வந்து மல்லி வந்து நான் தூவி விட்டுக்கிறேன், வாசனைக்காக மல்லி தூவிட்டு கலந்து விட்டுக்கலாம். எவ்வளோதாங்க, நம்மளோட குருமா வந்து ரெடி. இதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதா. இப்போ வந்து பூரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்க பூரி மாவு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு பால் மட்டும் மேல் மாவு தொட்டி இந்த மாதிரி குட்டியாக வந்து திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவு தடிப்பாக இருந்தால் போதும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ பூரி வந்து நம்ம சுட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், பூரி போட்டு தான் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா பபிள்ஸ் வருது பாருங்கள். இந்த அளவு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் வந்து பூரி நமக்கு நல்லா எழும்பி வரும். இவ்வளோதாங்க, நம்மளுக்கு பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பூரியும் வந்து நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க.